நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு மனிதனுக்கு மூளை நன்றாக வேலை செய்யணும் சார். உடல் பலம் இருந்தால் மட்டும் பத்தாது. மூளை நன்றாக வேலை செய்தால்தான் அந்த மனிதனால் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைய முடியும் சார். ஒரு வாழ்க்கையில், மனிதனுடைய வாழ்க்கையில் மூளையே வேலை செய்யலைன்னா உடல் பலம் மட்டும் இருந்தால் பத்தாது. மூளை பலமும் கண்டிப்பாக தேவை சார். அதே மாதிரி தான் உங்க ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதி இருக்கார் இல்லையா, அந்த லக்னாதிபதியினுடைய பலம் அதிகமாக இருக்கணும் சார். அந்த லக்னாதிபதியுடைய பலம் அதிகமாக இருந்தால்தான் நீங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சார். அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே சொல்லிடணும், இது அதிர்ஷ்டகரமான அற்புதமான ஜாதகம், பலம் பொருந்திய ஜாதகம், இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடி நாட்டாமல் இவர்கள் வாழ்க்கை நகரவே நகராதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிறந்த இடத்தில் அந்த லக்னாதிபதி அமர்ந்து இருக்கணும் சார். அப்படி அதிர்ஷ்டகரமான ஜாதகம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுங்களா சார்? உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சீங்க, உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி தான் உங்களுடைய மூளை, லக்னம் தான் உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சுபாவங்களை பற்றி சொல்லக்கூடியது, உங்களுடைய எண்ணங்களை பற்றி சொல்லக்கூடியது தான் லக்னமும். லக்னாதிபதியும் பலம் பெற்றிருக்கணும். எப்படி அமர்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? உங்கள் லக்னாதிபதி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அல்லது 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், இந்த ஸ்தானத்தில் அமர்ந்து பலம் பெற்று இருக்க வேண்டும் சார். அப்படி இல்லை என்றால் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இது ஒரு உபஜய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானங்களில் அமர்ந்திருக்க வேண்டும். இந்த 3 இடங்களிலேயோ அல்லது 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயோ அமர்ந்திருந்து வீடு கொடுத்தவனும் பலம் பெற்று இருந்தாலும் வைங்க, அந்த இடத்தை குரு பார்வையிலோ அமர்ந்திருந்தால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் இவர் தான் சார். எனவே உங்கள் ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம்தான் பித்ரு ஸ்தானம், முன்னோர்கள் ஸ்தானம், மகாலட்சுமி ஸ்தானம் கூட சொல்லலாம், அதுல அதிர்ஷ்ட ஸ்தானம் என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் இந்த லக்னாதிபதி போட்டு 9ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த லக்னாதிபதி தசை வந்ததுன்னு வைங்க, அல்லது 9ஆம் வீட்டு தசாக்கால் வந்தா மிகப்பெரிய யோகத்தை கொட்டி கொடுக்கும் சார் இவர்களுக்கெல்லாம். அது மாதிரி தான் 10ஆம் இடத்திலேயோ 11ஆம் இடத்திலேயோ 5ஆம் இடத்திலேயோ அமர்வு பெற்று வீடு கொடுத்தவனும் பலம் பெற்று இருந்ததுன்னு வைங்க, இவர்கள் தான் வாழ்க்கையில் மிக சிறந்த அதிர்ஷ்டசாலி, மிக உன்னதமான அற்புதமான பலன்களை வாரி வாரி வழங்கும் என்பது நிதர்சனமான உண்மை சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி நான் சொல்லும் இந்த விதிப்படி 9ஆம் இடத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திலேயோ அல்லது உங்கள் லக்னத்தில் இருந்து, நீங்க எந்த லக்னமா இருங்க சார், உங்க லக்னத்திலிருந்து 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், அபிலாஷைகள், எண்ணங்களை எல்லாம் ஈடேற்றக்கூடிய ஸ்தானம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் ஈடேற்றக்கூடிய ஸ்தானம் தான் அந்த 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தில் உங்கள் லக்னாதிபதி அமர்ந்து அதே இடத்திலேயே அந்த 11ஆம் வீட்டை ஆட்சி பெற்று இருந்தாலோ அல்லது குரு பார்வையில் இருந்து அந்த வீடு கொடுத்த 11ஆம் வீட்டு அதிபதி எந்த விதத்திலும் கெடாமல், பாதகத்தில் அமையாமல், திதி சூன்யத்தில் அமராமல் ஆட்சி பெற்று அந்த 11ஆம் வீட்டு அதிபதியோடவே இந்த லக்னாதிபதி அமர்ந்து அந்த தசா காலெல்லாம் வந்தால் இவர்கள் எல்லாம் தொழில் செய்தார்கள், இங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொட்டி கொடுத்துரும் சார் இவர்களுக்கு. இப்படிப்பட்ட அமர்வுகள் இருக்கணும் சார் லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி இந்த அமைப்புகளில் 9ஆம் வீடு, 10ஆம் வீடு, 11ஆம் வீடு, 5ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த தசாக்கால் எல்லாம் வந்தாக்க இவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் நிச்சயம் கொடுக்கும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி. அது மட்டுமல்ல நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் அமர்வு பெற்றிருந்து அந்த தசாகாலம் நீங்கள் தொழில் நடத்தினீர்களே என்றால் மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுப்பதும் இந்த மாதிரி அமைப்புகளில் இருந்தால். எந்த மாதிரி அமைப்புகள்? உங்கள் லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் அமரவே கூடாது. லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்தால் நீங்கள் உத்தியோகத்தில் தான் சார் மிக சிறந்த உன்னதமான பலனை அடைவீர்கள். லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த லக்னாதிபதி தசா அவர் சொல்ல கண்டிப்பாக நீங்கள் தொழில் செய்யவே கூடாது. உத்தியோகம் மூலமாக மிக சிறந்த பலன்களை
அடைவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. உங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பாருங்கள். அதன்படி அந்த தசாகாலம் வர சொல்லத்தான் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அற்புதமான வாழ்க்கையையும், மிகப்பெரிய சிறந்த உன்னதமான பலனையும், மிக சிறந்த ராஜயோகத்தையும் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நேர்களே, உங்க ஜாதகத்தை செக் பண்ணி கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.